ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா ப்ரீவியஸ் பார்ட்டில். ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் இது. இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்கிற கொஷின்ஸ், அதை கான்செப்டாக நம்ம இன்னும் அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போது த்ரீ பைப்ஸ் 2 இன்லெட்ஸ் 1 அவுட்லெட், இந்த மாதிரி கேள்வி, அதாவது கொஞ்சம் மிக்ஸ்டு டைப் தான் இது. ஸோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணுவோம். அண்ட் தென் டெக்னிக்ஸுமே என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி எடுத்துப்போம். A tank can be filled by pipe A in 9 hours and pipe B in 12 hours. Pipe C can empty the tank in 18 hours. All three pipes are open simultaneously, but pipe C is closed after 4 hours. How much total time in all will it take to fill the tank completely? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 3 பைப் இருக்குது. ஒரு தொட்டியை குழாய் ஏ மூலம் 9 மணி நேரத்திலும். ஸோ இப்போ ஏ வந்து ஃபில் பண்ணுது, ஓகேவா? ஏ வந்து ஃபில் பண்ணுது. எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுது? 9 மணி நேரத்தில், 9 ஹவர்ஸ். பி மூலம் 12 மணி நேரத்திலும் நிரப்பலாம். ஸோ அப்போ பியும் நிரப்புது, 12 மணி நேரத்தில் நிரப்பலாம் அப்படின்றாங்க, ஓகேவா? ரைட். அடுத்தது குழாய் சி மூலம் தொட்டியை 18 மணி நேரத்தில் காலி செய்ய முடியும். ஸோ அப்போ சி வந்து காலி பண்ணுற ஒரு குழாய், 18 மணி நேரத்தில் காலி பண்ணக்கூடிய ஒரு குழாய், ஓகேவா? ரைட். இப்போது இது மூணுத்தையும் வச்சு நம்ம கெப்பாசிட்டி கண்டுபிடிப்போம் இல்லையா, இமேஜினரி கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதோட எஃபிஷியன்சிஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். 9 18க்கு எல்சிஎம் வந்து 18க்கு 12க்கு எல்சிஎம் எடுத்தால் போதும். 18க்கு 12க்கு எல்சிஎம் வந்து 36, ஓகேவா? ரைட். இப்போது எல்சிஎம் போட்டாச்சு. இப்போது 9 into 4 தான் 36 இல்லையா? அப்போ ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? +4. அதே மாதிரி 12 into 3 36. அப்போ பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? +3. 18 into 2 36. சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? -2. ஸோ அந்த மாதிரி எஃபிஷியன்சிஸை கேல்குலேட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். ரைட். இது முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த பார்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரப்போகிறோம். ஒரே நேரத்தில் திறக்கப்படுகின்றன 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்படுகிறாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 4 மணி நேரத்துக்கு பிறகு குழாய் சி மூடப்படுகிறது. ஸோ அப்போ சி வந்து எவ்வளோ நேரம் மொத்தமாக வேலை செய்யுதுன்னு பாருங்கள். சியோடைய வேலையே வந்து 4 மணி நேரத்துக்கு தான். அதாவது சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ நேரத்துக்கு? 4 மணி நேரத்துக்கு தான் அது. மற்ற டைம் எல்லாமே வந்து ஏ அண்ட் பி தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ அப்போ ப்ளஸ் ஏ அண்ட் பி மொத்தம் முழு நேரத்துக்கு வேலை செய்கிறாங்க. அப்போ ஏ அண்ட் பி இன்ட்டு டோட்டல் டைம் வந்து டீன்னு வச்சிங்கன்னா, டீயோட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டல் ஒர்க் எவ்வளோ முடிக்கணும்? 36 பார்ட்ஸ் முடிக்கணும். ஸோ அப்போ 36 வச்சுக்கலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சி மொத்தமாக ஒர்க் பண்ணுறதே 4 ஹவர்ஸ்க்கு தான். அதே இது ஏ ப்ளஸ் பி சேர்ந்து டி டைமுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, ஓகேவா? ரைட். அப்போ சியோட எஃபிஷியன்சி இன்ட்டு 4 -2 into 4 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி எவ்வளோ? +4 + 3 வந்து +7 வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ 7T வரும், ஈக்குவல் டு 36. இங்கே எஃபிஷியன்சிஸ் அப்படியே தான் போடணும். மைனஸோட சைன்னா மைனஸோட சைனும் சேர்த்து தான் போடணும், ஓகேவா? ஏன்னா ஃபில் பண்ணுறது ப்ளஸ் பாசிட்டிவ் ஒர்க் டன், அது எம்டி பண்ணுறது நெகட்டிவ் மைனஸ் ஒர்க் டன், நெகட்டிவ் மைனஸ் ஒர்க் டன். ஸோ அப்போது 7T ஈக்குவல் டு 2 4s are 8. அந்த 8 அந்த -8 அந்த பக்கம் போச்சுன்னா +8 ஆகிடும். ஸோ +8 வரும்போது 44 வரும். ஸோ அப்போ டீயின் மதிப்பு 44/7. 44/7 ஹவர்ஸ் எடுத்துக்கும் ஃபில் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அப்போது 44/7 தான் உங்களுக்கு சரியான விடை, ஓகேவா? அதாவது சிஇ 4 மணி நேரத்தில் மூடப்படுகிறது அப்படின்றாங்கன்னா, சியோட எஃபிஷியன்சி மட்டும் தனியாக எடுத்துங்க, அது 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, ஓகேவா? அதே இது ஏ அண்ட் பி மொத்த நேரத்துக்கும் வேலை செய்யுது. ஏ அண்ட் பி டோட்டல் டைமுக்கு வேலை செய்யுது. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு டி, ஓகேவா? ரைட். அடுத்தது இன்னொரு கேள்வி எடுப்போம். இது கொஞ்சம் மிக்ஸ்டு டைப்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் கான்செப்டை நிறைய அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கேள்வியும் கொஞ்சம் யூனிக்காகவே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள், ஓகேவா? ரைட். நீங்கள் பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு அப்புறமா கூட நீங்கள் ஆன்சர் வெரிஃபை பண்ணலாம், ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இந்த கேள்வி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பைப் ஏ கேன் ஃபில் அ சிஸ்டம் இன் 15 minutes and pipe B can fill it in 35 minutes, while pipe C can empty the full cistern in 1 hour. If all the pipes are turned on at the same time, in how much time will the cistern be full? ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேள்வி தான் இல்லையா? குழாய் ஏ ஒரு தொட்டியை 15 நிமிடங்களிலும், ஸோ அப்போ ஃபில் பண்ணுறது தான் இது. ஏ வந்து ஃபில்லிங். ஸோ அப்போ 15 நிமிடங்களில். குழாய் பி 35 நிமிடங்களில் நிரப்பும். ஸோ பி வந்து 35 நிமிடங்கள் எடுத்துக்கும் நிரப்புறதுக்கு. ஆனால் இது வந்து ஃபில்லிங் தான். அதே சமயம் குழாய் சி நிரப்பிய தொட்டியை 1 மணி நேரத்தில் காலி செய்துவிடும். ஸோ சி வந்து காலி பண்ணுறது எவ்வளோ நேரத்தில்? 1 மணி நேரம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், 15 minutes நிமிடங்கள், 35
மினிட்ஸ் நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே மட்டும் 1 மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க. அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் நிமிஷங்களாக மாற்றிட்டுங்க. ஏன்னா எல்லாமே ஒரே இதில் இருந்தால் தான் நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ 1 மணி நேரத்தை வந்து 60 மினிட்ஸ்னு எழுதிக்கணும். ஓகேவா? 1 மணி நேரத்தை அப்படியே 1ன்னு போட்டுறாதீங்க. ஏன்னா இங்கே 15 மினிட்ஸ் இருக்குது, இங்கே 35 மினிட்ஸ் இருக்குது. இங்கேயும் இப்போ மினிட்ஸில் தான் இருக்கணும். ஸோ அப்போ 60 மினிட்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? ரைட். தென் எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஏபிசி 15, 35, 60 எல்சிஎம் எடுங்க. 420 வரும். ஓகேவா? தென் 15 இன்ட்டு 28 வந்து 420. 35 இன்ட்டு 12. அதே சமயம் 60 இன்ட்டு 7. ஆனால் இங்கே வந்து -7. ஏன்னா இது வந்து நெகட்டிவ் எஃபிஷியன்சி காலி பண்ணுற ஒரு பைப். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இது வரைக்கும் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எப்படி பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். தென் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கவனிங்க. எல்லா குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் எவ்வளோ நேரத்தில் நிமிடங்கள்? ஸோ அப்போது எல்லாமே சேர்ந்து வேலை செய்யுது. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் மூணுமே சேர்ந்து வேலை செய்யுது. ஒரு நெட் எஃபிஷியன்சி எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணோம். 28 + 12 40. 40 - 7 33. ஸோ அப்போது 33 நெட் எஃபிஷியன்சி பட் +33. ஏன்னா வந்து ஃபில் பண்ணி முடிக்கக்கூடிய ஒர்க் டன் அது வந்து பாசிட்டிவ் ஒர்க் டன். ஸோ அப்போ +28 + 12 வந்து +40 -7 வந்து +33. ஓகேவா? இப்போ 3 சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னா 420 எடுத்துங்க. 3 பேரோட கம்பைன்ட் எஃபிஷியன்சி எவ்வளோ? 33. ஸோ அதால் டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். இப்போது 11/3 இது வந்து 14/3. ஸோ அப்போ 140/11. 140/11 நம்ம வந்து 111 எடுத்துக்கலாம். ரிமைனிங் வந்து 30 இருக்குது. 30 வந்து 2 × 22 எடுத்துக்கலாம். திரும்ப 8 இருக்கு இல்லையா ரிமைனிங். ஸோ அப்போ 8/11. ஸோ அப்போ 12 8/11 மினிட்ஸ் தான் உங்களுக்கு எடுத்துக்கும் ஃபில் பண்ணி முடிக்கிறதுக்கு. 3 சேர்ந்து ஃபில் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு கேள்வி. இது வந்து மூடுறாங்க திறக்கிறாங்கன்னு எதுவுமே கேட்கல. 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் வேலையை முடிப்பாங்க? அப்படின்னா டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ ஒர்க்கை பண்ணணும்? 420 ஒர்க் பண்ணணும். அவங்களுடைய கம்பைன்ட் எஃபிஷியன்சி எவ்வளோ? கம்பைன்ட் எஃபிஷியன்சி +33. அதால் டிவைட் பண்ணிடுங்க. ஓகேவா? ரைட். அடுத்ததாக இன்னொரு கேள்வி எடுப்போம். A system has 2 inlet pipes A and B and 1 outlet pipe C. Pipe A can fill the cistern alone in 15 hours and pipe B in 18 hours and pipe C can empty it in 27 hours. For the first 5 hours, pipe A and B are open together. Then for the next 12 hours, pipe B and C are open together. After that, only pipe B works. How long will pipe B alone take to fill the remaining part of the cistern? ஸோ இப்போது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? பார்த்தோன்னே காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டு போயிடக்கூடாது எக்ஸாம் ஹாலில். இதை வந்து கடைசியாக சால்வ் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இது கான்செப்டுவலான கேள்வி தான். பட் ஆனால் நீங்கள் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? நான் எப்படின்னு சொல்கிறேன். ஒரு நீர் தொட்டியில் ஏ மற்றும் பி என 2 உள்வரும் குழாய்களும் சி என ஒரு வெளிச்செல்லும் குழாயும் உள்ளன. ஸோ அப்போ 2 வந்து உள்வர குழாய். எது? ஏவும் பியும் உள்வர குழாய், சி வந்து வெளிவர குழாய். ஸோ அப்போ சிக்கு ஒரு மைனஸு, ஏக்கும் பிக்கு ஒரு ப்ளஸ்ஸு. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் போதே நீங்கள் இப்படி போட்டுடலாம். ரைட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது? குழாய் ஏ மட்டும் தனியாக அந்த தொட்டியை 15 மணி நேரத்தில் நிரப்பும். 15 மணி நேரம் 15 ஹவர்ஸில் இது நிரப்பும் ஏ. பி 18 மணி நேரத்தில் நிரப்பும். ஸோ அப்போ பிக்கு வந்து 18 ஹவர்ஸ். சி அதை 27 மணி நேரத்தில் காலி செய்யும். ஸோ அப்போ சி வந்து 27 ஹவர்ஸில் அது காலி பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுதான் கொடுத்துருக்க டேட்டா. இதை நீட்டாக எழுதிட்டோம். ஸோ இது வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லை. ரைட். முதல் 5 மணி நேரத்திற்கு குழாய்கள். ஓகே. இப்போ இது வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா எல்லாரோட எஃபிஷியன்சிஸ் கேல்குலேட் பண்ணிட்டு வந்துடணும். எஃபிஷியன்சிஸை கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 15, 18, 27 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 270 வரும். ஸோ அப்போ 15 × 18 270, 18 × 15 270. ஸோ அப்போ 27 × 10 270. ஓகேவா? ஸோ அப்போ இது எல்சிஎம்ஸ் எடுத்துட்டோம். எஃபிஷியன்சிஸை கேல்குலேட் பண்ணணும். இதில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போக போகிறோம். முதல் 5 மணி நேரத்திற்கு குழாய்கள் ஏ மற்றும் பி ஆகியவை ஒன்றாக திறக்கப்படுகின்றன. ஸோ அப்போது ஏ மற்றும் பி வேலை செய்கிறாங்க. ஏ + பி எவ்வளோ நேரத்துக்கு? 5 ஹவர்ஸ்க்கு. ஸோ அப்போ இன்ட்டு 5 போட்டுடணும். புரியுதா? எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஏ மற்றும் பி 5 மணி நேரத்துக்கு. ஸோ அப்போ ஏ + பி × 5. ஓகேவா? தென் அடுத்து 12 மணி நேரத்துக்கு குழாய்கள் பி மற்றும் சி. ஸோ அப்போ ப்ளஸ் போட்டுருங்க. பிசி வராங்க, பி + சி வராங்க. எவ்வளோ நேரத்துக்கு? 12 ஹவர்ஸ்க்கு. ஸோ அப்போ இன்ட்டு 12. ஓகேவா? டேரெக்டாக அப்படியே ஸ்டேட்மெண்ட்டை இதுவாக மாற்றணும், ஈக்குவேஷனாக மாற்றணும். பி அண்ட் சி 12 மணி நேரத்துக்கு. ஸோ அப்போ பி + சி × 12. தென் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள்.
ஒன்றாக திறக்கப்படணும். அதன் பிறகு குழாய் பி மற்றும் செயல்படுகிறது. ஸோ அப்போ பி மட்டும் தான் தனியாக செயல்படுகிறது. எவ்வளோ நேரம்னு தெரியல. தொட்டியின் எஞ்சிய பகுதியை நிரப்ப குழாய் பிக்கு மட்டும் தனியாக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பி எவ்வளோ நேரம் வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியல. அப்போனா பி இன்ட்டு டைம் டி, அந்த டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ பி இன்ட்டு டி எடுத்துங்க. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? டோட்டலாக 270 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ 270 இங்கே போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி 5 ஹவர்ஸ், அடுத்து பி ப்ளஸ் சி 12 ஹவர்ஸ், தென் பி மட்டும் எவ்வளோ ஹவர்ஸ்னு தெரியல, இன்ட்டு டி. ஓகேவா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி என்னன்னு கால்குலேட் பண்ணிங்க. ப்ளஸ் 18 ப்ளஸ் 15. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க, கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 33 வரும். ஸோ அப்போ 33 இன்ட்டு 5 ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் 15 மைனஸ் 10. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னுமோ இது வந்து ப்ளஸ் 15, இது மைனஸ் 10. ஸோ அப்போ உங்களுக்கு நெட் வந்து 5 வரும் இல்லையா? அப்போ 5 இன்ட்டு 12 தென் ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சியை மட்டும் எவ்வளோ 15. ஸோ அப்போ இங்கே வந்து 15 இன்ட்டு டி ஈக்குவல் டு 270. ஸோ அப்போ 33 இன்ட்டு 5, 5 இன்ட்டு 12, 33 இன்ட்டு 5 165 ப்ளஸ் இது வந்து ஒரு 60, 5 12 60. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அந்த பக்கம் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 270 மைனஸ் 165 225 இல்லையா? ஸோ அப்போ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45 வரும். ஸோ அப்போ 15t ஈக்குவல் டு 45னா டீயோட வேல்யூ எவ்வளோ 3. ஸோ அப்போ பி மட்டும் எவ்வளோ நேரத்துக்கு வேலை செஞ்சுருக்கு? தனியாக வேலை செய்யும்போது 3 ஹவர்ஸ்க்கு வேலை செஞ்சுருக்கு. புரியுதா? இதே டோட்டல் டைம் பி ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா பி வந்து ஃபஸ்ட்டு 5 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணுச்சு, அடுத்த 12 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணுச்சு, அப்புறம் 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுச்சு. ஓகேவா? இப்படி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஆனால் அந்த இவங்க என்ன சொல்கிறாங்க, ரிமைனிங் பார்ட் மீதமுள்ள பகுதியை, எஞ்சிய பகுதியை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போனா 3 ஹவர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ 3 ஹவர்ஸ் தான் உங்களுடைய விடையாக இருக்க முடியும். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ அடுத்த கேள்வி எடுத்துப்போம். ஸோ a tank has 3 pipes A, B and C. Pipe A fills a tank in 4 hours, pipe B fills it in 6 hours and pipe C empties it in 12 hours. If the 3 pipes are opened alternatively 1 hour each, A first, then B, then C, how long will it take to fill the tank அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஒரு தொட்டியில் ஏ மற்றும் பி, ஏ பி மற்றும் சி என 3 குழாய்கள் உள்ளன. ஸோ ஏபிசி நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி அப்படியே இதுவாக கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். ஏபிசி 3 குழாய்கள் இருக்கின்ற குழாய் ஏ தொட்டியை 4 மணி நேரத்தில் நிரப்புகிறது. ஸோ இப்போ ப்ளஸ் 4 மணி நேரத்தில் நிரப்புது 4 ஹவர்ஸ். குழாய் பி அதே 6 மணி நேரத்தில் நிரப்புகிறது. ஸோ அப்போ 6 ஹவர்ஸ், இதுவும் நிரப்புறது தான். ஸோ ப்ளஸ் குழாய் சி அதை 12 மணி நேரத்தில் காலி செய்கிறது. ஸோ அப்போ 12 மணி நேரத்தில் காலி பண்ணுது. ஸோ மைனஸ். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சிஸை கால்குலேட் பண்ணிடுவோம் வாங்க. ஸோ அப்போ 4 6 12, 4க்கும் 12க்கும் 12, 6க்கும் 12க்கும் 12. ஸோ அப்போ எல்சிஎம் என்னது 12. 4 இன்ட்டு 3 தான் 12. ஸோ அப்போ ப்ளஸ் 3, 6 இன்ட்டு 2 தான் 12. ஸோ அப்போ ப்ளஸ் 2, 12 இன்ட்டு 1 தான் 12. ஸோ அப்போ இங்கே வந்து மைனஸ் 1. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக இருந்திருக்கும். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இம்மூன்று குழாய்களும் தலா 1 மணி நேரம் வீதம் ஒன்றின் பின் ஒன்றுனா முதல்ல ஒருத்தர் வேலை செய்வார், அப்புறம் ஒரு வேலை செய்ய மாட்டார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவார், அவர் வேலை செய்வார். அவர் வேலை அதுக்கப்புறம் போயிடுவார், திரும்ப இன்னொருத்தர் வருவார். அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ முதலில் ஏ, பிறகு பி, பின்னர் சி. ஏ வேலை செய்யும்போது பிசி வேலை செய்ய மாட்டாங்க, பி வேலை செய்யும்போது சிஏ வேலை செய்ய மாட்டாங்க, சி வேலை செய்யும்போது ஏபி வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ இப்படி தான் போகுது. ஸோ அப்போ ஏபிசி 3 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னும் போது தனித்தனியாக தான் வேலை செய்கிறாங்க. ஸோ அப்போது இது நம்ம வந்து ஒரு டேபிளர் காலம் மாதிரி போடும். ஓகேவா? 1 செகண்ட். ஏன் டேபிளர் காலம் மாதிரி போடுறேன்னா, இதை நீங்கள் எக்ஸாம் ஹாலில் பண்ண தேவையில்லை. நான் எக்ஸாம் ஹாலில் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இதை வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் எப்படி பண்ணிடணும் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஏ வராங்க இல்லையா? ஏ வராங்கன்னும் போது மொத்தம் எவ்வளோ வேலை இருக்குது? 12 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது. 12 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கை பண்ணி முடிக்கணும், யார் பண்ணாலும் சரி. இப்போது ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு ஏ வராங்கன்னா அவங்களால எவ்வளோ ஒர்க்கை பண்ண முடியும்? ஒரு நாளில் 3 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கை பண்ண முடியும். ஸோ அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி 3ன்னும் போது இவங்க ஒரு நாளைக்கு 3 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கை பண்ணுவாங்க. ஸோ அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? இது வந்து ரிமைனிங் காலமு.
ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 12ல் 3 போயிடுச்சுன்னா 9 ரிமைனிங். ஓகேவா? ரைட். இப்போது இந்த 9 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கை தான் முடிக்கணும். ஆனால் பி அடுத்த நாள் வருவார், அடுத்த 1 ஹவருக்கு வருவார். ஓகேவா? பி அடுத்த 1 ஹவர் ஒர்க் பண்ணும்போது இந்த 9 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கில் அவரால் எவ்வளோ பண்ண முடியும்னா 2 தான் பண்ண முடியும். ஏன்னா அவரோட எஃபிஷியன்சி 2 தான். அடுத்த 1 ஹவருக்கு அவர் 2 தான் பண்ண முடியும். ஸோ அப்போ 2 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கை அவர் கம்ப்ளீட் பண்ணுவார். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 9 - 2 7 இருக்கும். ஓகே, அடுத்து சி வருவார். சி வந்து என்ன பண்ணுவார்னா, சி வந்து ஏவும் பியும் பண்ண வேலையை அன்டூ பண்ணுவார். அதாவது பண்ண வேலையை நாசம் பண்ணுவார் இல்லையா? ஃபில் பண்ணுறாங்கன்னா அந்த பக்கம் எம்டி பண்ணுறது தான் சியோட வேலை. அப்போது என்ன பண்ணிடுவார்னா, இந்த 7ஓட 1 ஆட் பண்ணிடுவார். புரியுதா? -1 இவரோட எஃபிஷியன்சி. அப்போனா என்ன பண்ணுவார்னா, ரிமைனிங்கை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவார். ஸோ 7 கூட 1 ஆட் பண்ணிக்கணும் நீங்கள். அப்போ 8 வந்துடும். புரியுதா? இவர் ஒரு பார்ட்டை வந்து என்ன பண்ணுறாரு, கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணுறாரு. ரிமைனிங் வந்து 7 பார்ட்ஸ் தான் இருக்குது இன்னும் வேலை பண்ணுறதுக்கு. பட் ஆனால் ஃபில் பண்ணதை ஒரு லிட்டர் நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா, அப்போ இன்னொரு பார்ட் ஆஃப் ஒர்க்கை பண்ணால் தான் அதை காம்பன்சேட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ 7 கூட 1 ஆட் பண்ணிக்கணும். ரிமைனிங் 8 ஆகிடும். ஓகேவா? ரைட். அடுத்து திரும்ப யார் வருவா? திரும்ப ஏ வருவாங்க. ஏ எவ்வளோ பார்ட்ஸ் பண்ணுவார்? 3 பார்ட்ஸ். அப்போ 8ல் ரிமைனிங் 3 பண்ணிட்டீங்கன்னா 8ல் 3 பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். அடுத்தது அதே மாதிரி சைக்கிள் கண்டினியூ ஆகும். பி எவ்வளோ பண்ண முடியும்? 2 பண்ண முடியும். அப்போது 5ல் 2 பண்ணியாச்சுன்னா ரிமைனிங் 3. அப்போது அடுத்து சி வருவார். சி வந்து அவரோட எஃபிஷியன்சி நெகட்டிவ் இல்லையா? ஸோ அப்போ 3 ஒரு வேலையை ஆட் பண்ணி விட்டு தான் போவார். ஸோ அப்போ 4 பார்ட்ஸ் இருக்குது இன்னும் வேலை. அடுத்தது ஏவோட எஃபிஷியன்சி 3 பார்ட்ஸ் பண்ண முடியும். அப்போ ரிமைனிங் 1 இருக்குது. ஓகேவா? அடுத்தது ஏக்கு அப்புறம் யார் வருவா? பி வருவாங்க. பியால் 2 பார்ட்ஸ் ஆஃப் வேலையை பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. ஆனால் இவர் எவ்வளோ பண்ணால் போதும்? 1 பண்ணால் போதும். ஸோ அப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஒர்க் எவ்வளோ? 1. அது டிவைடட் பை பியோட எஃபிஷியன்சி. ஏன்னா அன்றைக்கி அப்போ அந்த டைம் வந்து பி தான் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அவரோட எஃபிஷியன்சி எவ்வளவோ அதை மட்டும் நீங்கள் டிவைட் பண்ணிடணும். புரியுதா? இந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஒர்க்கு டிவைடட் பை யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவனோட எஃபிஷியன்சி, அதாவது 1 டிவைடட் பை பியோட எஃபிஷியன்சி 2. இதை பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இங்கேயே ஒர்க்கு முடிஞ்சிச்சு. அப்போ எவ்வளோ நேரம் எடுத்துருக்குது? 1 2 3 4 5 6 7. 7க்கு அப்புறம் ஒரு ஹாஃப். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா 7 1/2 ஹவர்ஸ்னு எழுதலாம். ஓகேவா? 7 1/2 ஹவர்ஸ். இது உங்களோட புரிதலுக்காக நான் அவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து இதை ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க டீட்டெயிலாக நீங்கள் எழுத தேவையில்லை. ஓகேவா? இது உங்களுக்கு புரிதலுக்காக நான் இப்படி போட்டிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏ வருவார். நல்லா கவனிங்க. ஏபிசி. ஏ வந்து 4 ஹவர்ஸ், பி 6 ஹவர்ஸ், சி 12 ஹவர்ஸ். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் ஒர்க் டன் எவ்வளோ, எஃபிஷியன்சி எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சி இங்கே போட்டுடுறோம். ரைட். இப்போது ஏ பிறகு பி, முதலில் ஏ பிறகு பி பின்னர் சி வராங்கன்றாங்க. ஒரு மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்றாங்க. ஸோ அப்போ ஏ வேலை செஞ்சால் அவரோட எஃபிஷியன்சி 3. அப்போது டோட்டல் 12ல் 3 முடிஞ்சிச்சுன்னா ரிமைனிங் 12. அடுத்து பி வருவாங்க, 2 பார்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, ரிமைனிங் 7. ஸோ அப்போ சி -1 சொல்லும்போது ரிமைனிங் ஒர்க்கு ஏற தான் செய்யும். ஓகேவா? ஸோ அப்போ ரிமைனிங் ஒர்க்கு 1 கூடுதலாகி 8 ஆயிரும். இப்போ ரிமைனிங் இங்கே சியோட எஃபிஷியன்சி -2 இருந்துச்சுன்னா 7 + 2 9 ஆகிருக்கும். இங்கே 1 இருக்கிறதால 7 + 1 8 ஆயிடுச்சு. அதே மாதிரி ஏ திரும்ப வருவார், 3 பார்ட்ஸ் பண்ணுவார். அப்போ ரிமைனிங் 5. பி வருவார், 2 பார்ட்ஸ் பண்ணுவார். அப்போ ரிமைனிங் 3. சி வருவார், 1 பார்ட் ஏற்றி விட்டு போயிடுவார். ஸோ அப்போ 3 வந்து 4 ஆயிடுச்சு. திரும்ப ஏ வருவாங்க, 3 பார்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ரிமைனிங் 1 ஆயிடுச்சு. அடுத்து பி வருவாங்க, 2 பார்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ 1 மேலே நியூமரேட்டரில் யார் பண்ணுறாங்களோ அவனோட எஃபிஷியன்சி கீழே. ஸோ 2 கீழே போட்டுரும். ஸோ 1/2. ஸோ அப்போ 7 1 2 3 4 5 6 7 கம்ப்ளீட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு ஹாஃப் ஹவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 7 1/2 தான் உங்களோட விடை. ஓகேவா? ரைட். இதே மாதிரி கேள்விகள் பின்னாடி நிறைய இருக்குது. அதை நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்தடுத்த கேள்விகள். ஸோ a water tank has 2 inlet pipes A and B and 1 outlet pipe C. Pipe A can fill the tank in 4 hours. Pipe B can fill the tank in 6 hours. And pipe C can empty the tank in 8 hours. If all 3 pipes are opened for first 3 hours, then pipe C is closed. How much total time is required to fill the tank? ஒரு நீர் தொட்டியில் 2 உள்வரும் குழாய்களும் ஏ மற்றும் பி. ஸோ அப்போ ஏ மற்றும் பி வந்து உள்வரும் குழாய்கள்ன்றாங்க. ஸோ அப்போது பாசிட்டிவ் எஃபிஷியன்சி தான் இல்லையா உள்வரும் குழாய்னா. அடுத்தது ஒரு வெளியேறும் குழாய் சி உள்ளன. ஸோ சி வந்து வெளியேறும் குழாய் மைனஸ். ஓகே, ரைட்டு. இது வந்து குழாய் ஏ தொட்டியை 4 மணி நேரத்தில் நிரப்ப முடியும். ஸோ ஏவோட டைமிங் எவ்வளோ? 4 ஹவர்ஸ். தென்
குழாய் பி 6 மணி நேரத்தில் நிரப்ப முடியும், 6 ஹவர்ஸ். தென் குழாய் சி வெளியேற்றுறதுக்கு 8 மணி நேரம் தொட்டியே வெளியேற்றுறதுக்கு. ஓகே ரைட், இதை கொடுத்துட்டாங்க இந்த இன்ஃபர்மேஷனை. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த ஸ்டெப்பில், டோட்டல் ஒர்க் டன் கண்டுபிடிப்போம். 4க்கும் 8க்கும் எல்சிஎம் 8, 6க்கும் 8க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 24 வரும் இல்லையா? ரைட், அப்போ 4 6 ஆர் 24, ஸோ அப்போ ப்ளஸ் 6A, 6 4 ஆர் 24, ஸோ அப்போ ப்ளஸ் 4B, 8 3 ஆர் 24, ஸோ மைனஸ் 3C. ஓகே, அடுத்தது முதல் 3 மணி நேரத்துக்கு 3 குழாய்களும் திறக்கப்படுகின்றன அப்படின்றாங்க. ஸோ அப்போது A ப்ளஸ் பி ப்ளஸ் சி முதல் 3 மணி நேரத்துக்குமே திறந்துருக்குறாங்க. ஸோ 3மே வந்து 3 மணி நேரத்துக்கான இன்ட்டு 3. ஓகேவா? ரைட். அடுத்தது அதன் பிறகு குழாய் சி மூடப்பட்டால், ஸோ சியை மூடிடுறாங்க. தொட்டியை முழுமையாக நிரப்ப மொத்தம் எவ்வளோ நேரம் தேவைப்படும்? மொத்தம் நல்லா கவனிச்சிங்கன்னா மொத்தம் டோட்டல் டைம், இது வரைக்கும் கேட்டிருக்கிறதெல்லாம் ரிமைனிங் டைம், இப்போ கேட்டிருக்கிறது டோட்டல் டைம். ஓகேவா? ப்ளஸ் இப்போ இதை கண்டினியூ பண்ணுவோம். முதல் 3 மணி நேரத்துக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒர்க் பண்ணாங்க. அடுத்தது சியை மூடிடுறாங்க. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி மட்டும் தானே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி மட்டும் இன்ட்டு டைம் டி ஈக்குவல் டு எவ்வளோ பண்ணணும்? 24 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கை பண்ணணும். ஸோ அப்போ 24 எடுத்துங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எவ்வளோ? 6 + 4 10, 10 - 3 7. ஸோ அப்போ 7 × 3 இது ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி மட்டும் 6 + 4 10. ஸோ அப்போ 10 × t ஈக்குவல் டு 24. ஸோ அப்போ 7 3 சார் 21, அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -21. ஸோ அப்போ 10t ஈக்குவல் டு 3 வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ டைம் ஈக்குவல் டு 3/10 ஹவர்ஸ். இப்போ இது ஹவர்ஸில் இருக்குது. இதை நான் மினிட்ஸாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இன்ட்டு 60 பண்ணணும் இல்லையா? ஸோ இன்ட்டு 60 பண்ணிங்கன்னா மினிட்ஸாக மாறிடும். ஸோ இப்போ 0 0. ஸோ இப்போ 3 6 ஆர் 18 மினிட்ஸ். பட் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ஏ ப்ளஸ் பி சி மூணுனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்காங்கன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது 18 மினிட்ஸ் வேலை செஞ்சுருக்காங்கன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இவங்க கேட்குறது டோட்டல் டைம். ஸோ அப்போ டோட்டல் டைம்னு சொல்லும்போது முதல் 3 மணி நேரத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டல் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஹவர்ஸ். ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் 3 பேர் ஒர்க் பண்ணாங்கல்ல அந்த டைமு ப்ளஸ் 18 மினிட்ஸ். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ் 18 மினிட்ஸ் தான் உங்களோட விடை. ஓகேவா? ஸோ டோட்டல் டைம்னு கேட்டிங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுன்றது தான் இந்த கேள்வி. அதையுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம அவசரத்தில் என்ன பண்ணுவோம், 2 ஆன்சருமே இருக்கும் ஆப்ஷனில். நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் டைம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்காம ரிமைனிங் டைம் மட்டும் போட்டு வந்துடும். ஸோ அப்போ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, 3 pipes A, B, C can fill an empty tank in 30 minutes, 40 minutes and 45 minutes respectively. ஸோ அவங்களோட இண்டிவிஜுவல் டைம் கொடுத்துட்டாங்க. 3 பேருமே ஃபில்லிங் தான். ஏ, பி, சி ஆகிய 3 குழாய்கள் ஒரு காலி தொட்டியை முறையே 30 நிமிடங்கள், 40 நிமிடங்கள், 45 நிமிடங்களில் நிரப்பக்கூடியவை. ஸோ ஏ நிரப்பக்கூடியது, பி நிரப்பக்கூடியது, சியும் நிரப்பக்கூடியது. எவ்வளோ நேரத்தில் ஏ நிரப்பக்கூடியது? 30 நிமிடங்களில். பி எவ்வளோ நேரத்தில் நிரப்பக்கூடியது? 40 நிமிடங்களில். சி எவ்வளோ நேரத்தில் நிரப்பக்கூடியது? 45 நிமிடங்களில். ஓகே ரைட். குழாய்கள் ஏ, பி, சி ஆகியவற்றை வழியே முறை எக்ஸ், ஒய், Z ஆகிய திரவ ரசாயனங்களை செலுத்துவதற்காக இம்மூன்று குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்படுகின்றன. 5 நிமிடங்களுக்கு பிறகு அத்தொட்டியில் ரசாயனம் ஒய்யின் விகிதம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது எக்ஸ், ஒய், Z ஆகிய திரவத்தை நீங்கள் செலுத்துவதற்காக ஏபிசியை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்றாங்க. அப்போது ஏ வந்து எதை இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க? எக்ஸு. பி வந்து ஒய், சி வந்து Z இல்லையா? அப்போது இதோட எஃபிஷியன்சிஸ் கண்டுபிடிப்போம். நம்ம ஏபிசியோட எஃபிஷியன்சிஸ் வழக்கம் போல் கண்டுபிடிக்கிறது தான். எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போம். 30 40 45 மூணுத்துக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 360 வரும். ஸோ அப்போ இது 30 × 360, 30 என்ன பண்ணிங்கன்னா 360 வரும். 30 × 12 360. அதே மாதிரி 40 × 9 360 இல்லையா? அதே மாதிரி 45 × 8 360. ஸோ அப்போ இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சி எஃபிஷியன்சிஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நல்லா யோசிங்க, பியோடையது தான் ஒய் இல்லையா? அப்போது ரசாயனம் ஒய்யின் விகிதம் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க 5 நிமிடங்களுக்கு பிறகு. ஸோ இப்போ எவ்வளோ நேரம் எடுத்தாலும் ரசாயனம் ஒய்யை யார் செலுத்துவாங்க அப்படின்னா பைப் பி தான் செலுத்தும். ஓகேவா? அப்போ பைப் பியோட எஃபிஷியன்சி தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோன்னு கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. டோட்டல் எஃபிஷியன்சினா +2 +12 +9 +18 +12 +9 +8. ஸோ அது மூணுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 29 வரும் இல்லையா? டோட்டல் எஃபிஷியன்சி, அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இது மூணுத்தோடைய கம்பைன்ட் எஃபிஷியன்சி. எவ்வளோ நேரம் எடுத்தாலும் சரி, 5 நிமிஷமாக இருக்கட்டும், 50 நிமிஷமாக இருக்கட்டும், எவ்வளோ நேரமானா இருக்கட்டும்,
இப்போது இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் ஒயின் ரசாயனம் விகிதம் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒய் வந்து யார் செலுத்துறாங்கன்னா பி செலுத்துறாங்க அப்படின்றதுனால பியோட எஃபிஷியன்சி என்னவோ அதை டோட்டல் எஃபிஷியன்சியோட கம்பேர் பண்ணுங்கன்றது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ 9, இது டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ 29. ஸோ அப்போ இதோடைய ரசாயனமோடைய அளவு வந்து 5 நிமிஷமாக இருக்கட்டும் 50 நிமிஷமாக இருக்கட்டும் இதோட வேல்யூ வந்து 9/29 தான் இருக்க முடியும். இது வந்து பி, அதாவது ஒய்யை ஃபில் பண்ணுறதுனால. இப்போ சப்போஸ் வந்து எக்ஸை ஃபில் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், எக்ஸுக்கு யார் ஃபில் பண்ணுறா, ஏ ஃபில் பண்ணுறாங்க. அப்போ ஏவோடைய ஃப்ராக்ஷன் எடுத்துக்கணும். ஏவோட ஃப்ராக்ஷன் அது 12/29. இதே இது ஜெட்டை ஃபில் பண்ணுறது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சி எடுத்துக்கணும். சியோடைய ஃப்ராக்ஷன் அது 8/29. புரியுதா? ஸோ அப்போ டேரெக்டாக இந்த மாதிரி கேட்காம இன்டெரக்டாக கேட்டுருக்குறாங்க. ஸோ அப்போ 5 நிமிஷத்துக்கு மேலாம் நீங்கள் கேல்குலேட் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் 9/29 எடுத்துக்கிட்டால் போதும். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, ஓகே, இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். 3 taps A, B and C can fill a tank in 12 hours, 15 hours and 18 hours respectively. If tap A is open all the time and tap B and C are open for one hour each alternatively, starting with tap B first, in how many hours will the tank be filled? இப்போது இந்த கேள்வி வந்து கொஞ்சம் வித்தியாசம் முன்னாடி சால்வ் பண்ண கேள்வியை விட. எப்படின்னா, ஏ இஸ் ஓப்பன் ஆல் த டைம். ஏ வந்து எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்குது. பட் பி அண்ட் சி ஆல்டர்னேட்டிவாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஏ கூட பி வேலை செய்யும், இல்லைனா ஏ கூட சி வேலை செய்யும். அப்படி தான் இங்கே ஒர்க் பண்ணும். ஸோ அப்போ ஏ, பி, சி ஆகிய 3 குழாய்களும் ஒரு தொட்டியே முறையை 12 மணி நேரம், 15 மணி நேரம், 18 மணி நேரத்தில் நிரப்பக்கூடியது. ஸோ 3மே நிரப்பக்கூடிய ஒரு டேப்பு தான். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ், ஓகேவா? ஸோ அப்போ ஏ வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்பக்கூடியவை? 12 மணி நேரத்தில். பி 15 மணி நேரத்தில். சி 18 மணி நேரத்தில். ஓகேவா? ஸோ அப்போ அவங்களோட டைம் கண்டுபிடிச்சிடும். அதை வச்சு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்ததில். ஸோ அப்போது 12, 15 வந்து 12, 15க்கு 60, 60க்கும் 18க்கும் 180 வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ 12 × 15, 15 × 12 180. அதே மாதிரி 18 × 10 180. ஓகேவா? ஸோ இப்போ எஃபிஷியன்சிஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். குழாய் ஏ எப்போதும் திறந்திருக்கும். ஸோ இப்போ எப்போ வந்தாலும் ஏ திறந்திருக்கும். அதுக்கப்புறம் குழாய் பியிலேருந்து தொடங்கி குழாய் பியிலேருந்து தொடங்கி பி மற்றும் சி ஆகிய குழாய்கள் தலா 1 மணி நேரம் வீதம் மாறி மாறி திறக்கப்படும். ஸோ அப்போது பியிலேருந்து தொடங்குறாங்க. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி தான் ஃபஸ்ட்டு, அடுத்தது ஏ ப்ளஸ் சி, அடுத்தது ஏ ப்ளஸ் பி தான் திரும்பும். ஸோ இது வந்து இந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் சி, அடுத்தது ஏ ப்ளஸ் பி, அடுத்தது ஏ ப்ளஸ் சி. இது நம்ம போட்டுட்ருக்க தேவையில்ல ஒரு வாட்டியும். ஃபஸ்ட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சாலே போதும். அதாவது இந்த செட்டப்பை நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். ஏ ப்ளஸ் பி எவ்வளோ? 15 + 12 எவ்வளோ? 27. ஓகேவா? அதே மாதிரி ஏ ப்ளஸ் சி 15 + 10 எவ்வளோ? 25. ஸோ இப்போ இந்த பார்ட் இவங்க வரும்போது இவங்களோட எஃபிஷியன்சியான 27, இவங்க வரும்போது இவங்களோட எஃபிஷியன்சியான 25. ஸோ இப்போ இதை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். அண்ட் தென் டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 52 வரும். இது வந்து ஃபஸ்ட்டு 1 hour, இது வந்து அடுத்த 1 hour. ஸோ அப்போ ரெண்டு சேர்த்து 2 hours. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது 1 hour, இது அடுத்த 1 hour. ஸோ அப்போ இது ஒரு ஹவர், இது ஒரு ஹவர்னால் இது 2 hours. 2 ஹவர்ஸ்க்கு 52. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 182-ஐ 52-ஆக நம்ம பிரிக்கணும் அப்படின்னா 52 × 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 156 வரும். 156 கூட 24 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ 52-ஆக பிரிக்கிறதுக்கு காரணம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதுனால தான். நம்ம 27, 25 அப்படின்னு ஆட் பண்ணிட்டே போகலாம், பட் அது இன்னும் டைம் எடுக்கும்ன்றதுனால 52ஓட பார்ட்ஸாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ 52 × 3 + 24. இப்போ 3ன்றது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 3 யூனிட்ஸ் இருக்குது. இதே மாதிரி ஏ ப்ளஸ் பி வந்திருக்கு அடுத்தது. அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் சி வந்திருக்கு. அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் சி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த 3 யூனிட்ஸ். புரியுதா? ஸோ அப்போ 3 யூனிட்ஸ்னு சொல்லும்போது ஒரு யூனிட்டுக்கு 2 மணி நேரம். இப்போ 3 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ மணி நேரம் இருக்கும்? 6 மணி நேரம். ஓகேவா? ஒரு யூனிட்டில் 2 மணி நேரம் இருக்கா? இது வந்து ஒரு யூனிட்டு, அடுத்து 2வது யூனிட்டு, அடுத்து 3வது யூனிட். ஸோ அப்போ ஒன்னொரு யூனிட்டுக்கும் 2 மணி நேரம்னா 3 யூனிட்டுக்கு 6 மணி நேரம் இல்லையா? அடுத்தது 24 இருக்கு இல்லையா? இப்போது 3 யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் யார் வேலைக்கு வருவான்னு கேட்டிங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி தான் வருவாங்க திரும்பவும் இல்லையா? ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் சிக்கு அப்புறம் ஏ ப்ளஸ் பி தானே வருவாங்க. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி வரும்போது அவங்களோட எஃபிஷியன்சி 27 வேலை செய்வாங்க. ஆனால் நமக்கு 24 பண்ணாலே போதும் அப்படின்றதுனால ரிமைனிங் பார்ட்டான 24 டிவைடட் பை அவங்களோட எஃபிஷியன்சியான 27. ஸோ அப்போ 24/27 நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8/3, இது 9/3. ஸோ அப்போ 6
8/9 ஹவர்ஸ் தான் உங்களுடைய விடை. ஓகேவா? நல்லா கவனிங்க. கடைசியில் இருக்க 24 எப்படி வரும்னா ரிமைனிங் ஒர்க்கு. அந்த ரிமைனிங் ஒர்க்கை யார் பண்ணுவாங்களோ அவங்களோட எஃபிஷியன்சி யார் பண்ணுவா? A+B பண்ணுவாங்க. அதனால தான் எனக்கு 27. ஸோ அப்போ 24/27 எடுத்துக்கணும். ஓகேவா? ஆஃப்டர் 6 ஹவர்ஸ். ரைட். ஸோ இந்த கேள்வியை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது இன்னொரு முறையை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு கேள்வி எடுத்துப்போம். ஒரு ஸ்பெஷலான கேள்வி. 2 pipes A and B can fill a cistern in 6 hours and 8 hours respectively. Two pipes A and B can fill a cistern in 6 hours and 8 hours respectively. Pipe C can empty the cistern in 10 hours. Initially, pipes A and B are opened together to fill the cistern for 3 hours. After 3 hours, pipe A is closed. So, இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் pipe A க்ளோஸ் பண்ணிடுறாங்க and pipe B and C are opened together. By what percentage was the time taken by pipe B and C to fill the remaining part of the cistern greater than the time taken by pipe C and B to fill it in the first 3 hours? ஸோ இங்கே வந்து பர்சன்டேஜும் சேர்த்தாப்பில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பெருசாக இருக்கிறதுக்காக அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணுறாதீங்க தயவு செஞ்சு. ஸோ ஏ மற்றும் பி ஆகிய 2 குழாய்கள் ஒரு நீர்த்தேக்க தொட்டியை முறையே 6 மணி நேரம் மற்றும் 8 மணி நேரத்தில் நிரப்பக்கூடியவை. ஸோ அப்போ 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஃபார் ஏ அண்ட் பி இல்லையா? ரைட். சி என்ற குழாய் அந்த தொட்டியை 10 மணி நேரத்தில் காலி செய்யக்கூடியவை. ஸோ சி வந்து 10 மணி நேரத்தில் காலி பண்ணுறோம் 10 ஹவர்ஸில். ஓகே. தொடக்கத்தில் தொட்டியை நிரப்புவதற்காக ஏ மற்றும் பி ஆகிய குழாய்கள் ஒன்றாக திறக்கப்படும். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து வருவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுத்துரும். 8, 10, 6க்கு எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு 120 வரும். ஸோ அப்போ 6 × 20 120, 8 × 15 120, 10 × 12 120. பட் ஆனால் இங்கே மைனஸ்ஸு. ஓகேவா? ரைட். இப்போது அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். தொட்டியை நிரப்புவதற்காக ஏ மற்றும் பி குழாய்கள் ஒன்றாக திறக்கப்பட்டு 3 மணி நேரம் இயங்குகின்றன. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி எவ்வளோ நேரம் இயங்குறாங்க? ஃபஸ்ட்டு 3 மணி நேரத்துக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்? A+B × 3 போட்டுரும் இல்லையா? ஸோ அப்போ A+Bனா ஏவோட எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சி ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 20 + 15 35. அப்போ 35 × 3 பண்ணிங்கன்னா எவ்வளோ ஒர்க்கு முடிஞ்சிருக்கு? 35 × 3 105. அதாவது 120ல் 105 முடிஞ்சிருச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ? ரிமைனிங் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 120 - 105, 15 பார்ட்ஸ் இருக்கா ரிமைனிங்கு? ஓகே. இப்போ இந்த ரிமைனிங் வச்சு தான் கேள்வி ஆக்சுவலாக. அதாவது பிறகு குழாய் ஏ மூடப்பட்டு பி மற்றும் சி ஆகியவை ஒன்றாக திறக்கப்படுகின்றனன்றாங்க. ஸோ அப்போ பி ப்ளஸ் சி வந்து ரிமைனிங் ஒர்க்கை பண்ணுவாங்க. ஓகேவா? எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க நமக்கு தெரியாது. = 15. ஸோ இப்போ எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்கன்னா அந்த டைம் டி. அந்த 2 பேரோட எஃபிஷியன்சி பி ப்ளஸ் சி × டி வந்து 15. ஓகே. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுக்குவோம். தொட்டியின் எஞ்சிய பகுதியை நிரப்ப பி மற்றும் சி குழாய்கள் எடுத்துக்கொண்ட நேரம். ஸோ அப்போ பி சி எடுத்துக்கொண்ட நேரம் கண்டுபிடிக்கணும்னா பி ப்ளஸ் சி எவ்வளோ? 15 - 12. ஸோ அப்போ 3 நெட்டு. ஸோ அப்போ 3T வந்து எவ்வளோ? 15. ஸோ அப்போ எடுத்துக்கிட்ட டைம் வந்து 15/3 வந்து 5 ஹவர்ஸ். ஸோ அப்போ பி மற்றும் சி எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளோ நேரம்? 5 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. இப்போது இதை எப்படி கம்பேர் பண்ண சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பி மற்றும் சி குழாய்கள் எடுத்துக்கொண்ட நேரம் முதல் 3 மணி நேரத்தில் ஏ மற்றும் பி குழாய்கள் தொட்டியை நிரப்ப எடுத்துக்கொண்ட நேரத்தை விட. ஸோ அப்போது இந்த 5 மணி நேரத்தையும் இந்த 3 மணி நேரத்தையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது முதல் 3 மணி நேரத்தை எடுத்துக்கிட்டாங்களா ஏ அண்ட் பி. ஸோ அப்போ அதோட கம்பேர் பண்ணோன்னா பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ பி வந்து A+B எடுத்துக்கிட்ட 3 மணி நேரத்தோட இவங்க எவ்வளோ நேரம் அதிகமாக எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். இது 3 மணி நேரம், இது 5 மணி நேரம். ஸோ அப்போ எவ்வளோ நேரம் அதிகமாக எடுத்துக்கிறாங்க? 2 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. அதை தான் நம்ம எப்படி போட போகிறோம்னா 5 - 3. ஸோ அப்போ 3 வந்து 3 ஹவர்ஸில் இவங்க பண்ணியிருக்க வேலையும் இவங்க 5 ஹவர்ஸில் பண்ணியிருக்க வேலையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை தான் 5 - 3ன்னு போடணும். × 100%. ஸோ அப்போ 2/3 × 100 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 200/3%. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க? ஓகேவா? ஏ மற்றும் பி குழாய்களை தொட்டியை நிரப்ப எடுத்துக்கொண்ட நேரத்தை விட சதவீதம் அதிகம். எவ்வளோ சதவீதம் அதிகம்? 200/3% அதிகம். புரிஞ்சுதா? ஸோ ஏ ப்ளஸ் பி 3 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. பி ப்ளஸ் சி அடுத்து 5 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ நேரம் கூடுதலாக எடுத்துக்கிறாங்க? 2 மணி நேரம். ஸோ அப்போ 2 மணி நேரம் எதோட கம்பேர் பண்ணணும்? ஏ ப்ளஸ் பி எடுத்துக்கிட்டதோட கம்பேர் பண்ணணும். ஸோ அப்போ 2/3 × 100 சிம்பிளாக. ஓகேவா? ஸோ குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஈஸியான கேள்வி தான். சால்வ் பண்ணுங்கள். தென் இதோட பயிற்சிக்கான கேள்விகள் நிறையவே பின்னாடி இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஸோ அதையுமே நீங்கள் சேர்த்து சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
ரைட். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது மிஸ்செலேனியஸ். அதாவது சில கேள்விகள், டைப்ல இல்லாத கேள்விகள் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஒவ்வொண்ணா. 2 pipes A and B together fill a tank in 8 hours. If they open separately, then B would take 12 hours more than A to fill the tank. ஸோ அப்போ ஏ ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ் ஹவர்ஸ் எடுத்துப்பாங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? எக்ஸ் ஹவர்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னா பி வந்து அதோட கூடுதலாக 12 ஹவர்ஸ் எடுத்துப்பாங்கன்றதான் இவங்க மீன் பண்ணுறாங்க. அப்போ பி வேலை செஞ்சால் எக்ஸ் எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்களோ அது ப்ளஸ் ஒரு 12 ஹவர்ஸ். ஓகேவா? ரைட். இப்போது இதுதான் நம்ம யூஸ்வலாக நம்ம இப்படி போடுவோம் இல்லையா? அதாவது இது ரெண்டும் ஒர்க் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்துகிட்டு ஏ ப்ளஸ் பி கம்பைன்டு எவ்வளோ நேரம்ன்றதை நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? ஏ ப்ளஸ் பி எடுத்துப்போம், ஏ ப்ளஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் எடுத்துப்போம். இது ரெண்டும் சேர்த்தாப்பில் எவ்வளோ நேரம் எடுத்துக்கோன்னா 8 ஹவர்ஸ் எடுத்துக்கோன்றதை இவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுதான் நம்ம இங்கே போடுவோம் இல்லையா வழக்கமாக. இப்போது இதை வந்து நம்ம இப்படி பண்ண முடியாது, வேறு மாதிரி பண்ணி ஆகணும். இது எப்படி நம்ம வேறு மாதிரி பண்ணலான்னா நம்ம ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். எப்படி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து ஏ எடுத்துக்கிட்ட டைம் வந்து எக்ஸ் ஹவர்ஸ்னு வச்சுக்கங்களேன். ஸோ இப்போ ஏவோடைய எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/x. ஏ எடுத்துக்கிற டைம் வந்து எக்ஸ்னா ஏவோட எஃபிஷியன்சி 1/xன்னா இருக்கும். அப்போ நம்ம இங்கே எல்சிஎம்மை 1ன்னு அசியூம் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு 1/x தான் வந்து 1. அதே மாதிரி பி எடுத்துக்கிற டைம் வந்து x+12னா பியோட எஃபிஷியன்சி 1/x+12. அதாவது இங்கே என்ன நம்ம பிரின்சிபலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி. டைம் வந்து எக்ஸ்னா எஃபிஷியன்சி வந்து 1/x. ஓகேவா? ரைட். அதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் பியோட இது 1/x+12 இல்லையா? ஸோ அப்போ பியோடைய எஃபிஷியன்சி 1/x+12. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா 1/8 வரணும். ஓகேவா? ரைட்டா? 1/8 வரணும். ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். இப்போது இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணுன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியணும். எக்ஸோட வேல்யூ தான் இவங்களும் கேட்குறாங்க. இப்போது இது நம்ம இப்படியே நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா குவாட்ராட்டிக் வரும். ஒரு வகையில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா குவாட்ராட்டிக் வரும். ஸோ இப்போ நான் அந்த மெத்தட் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். குவாட்ராட்டிக்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? x+12 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு x+12 வரும். அதாவது x² ப்ளஸ் 12xன்னு வரும் இல்லையா? அது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க சிம்பிளாக. பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் 1/8 இருக்கா? இப்போ அடுத்து இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x 2x இன்ட்டு 8 வந்து 16x. தென் 12 இன்ட்டு 8 வந்து 96. ஓகே. அடுத்து இந்த x² ப்ளஸ் 12x அந்த பக்கம் போயிடுது. ஸோ இது வந்து ஒருங்கிணைச்சு நீங்கள் எழுதுனீங்கன்னா x² மைனஸ் 4x மைனஸ் 96 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இதுதான் உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லக்கூடிய அல்ஜிப்ராவில் வரக்கூடிய ஈக்குவேஷன் இது. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணிங்கன்னா -96 இருக்குது, இது வந்து 4 இருக்குது. அதாவது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -96 வரணும், ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா -4 வரணும். அந்த நம்பர் எப்படிப்பட்ட நம்பர்? 12 -8. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு -12 + 8. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -4 வரும். -12 + 8 வந்து -4 இல்லையா? அதே சமயம் -12 இன்ட்டு 8 பண்ணிங்கன்னா -96 வரும். ஸோ அப்போ எக்ஸின் மதிப்பு வந்து 12, -8. இப்போ -8 நம்ம ஆன்சராக எடுத்துக்க மாட்டோம், 12 தான் நம்ம ஆன்சராக எடுத்துப்போம். ஸோ அப்போ எக்ஸின் மதிப்பு 12ன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ இது ஒரு மெத்தடு. இல்லாட்டி நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு வெரிஃபை பண்ணலாம் இன்னொரு மெத்தடில். இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வருமானது பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்பர் 1 வருமானு பாருங்கள். ஆப்ஷன் நம்பர் 1ல் என்ன இருக்குது? 24 இருக்குது. ஸோ அப்போ 24 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/24 ப்ளஸ் 1/24 + 12 வந்து 36. இது ரெண்டுத்தையும் நீங்கள் எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/12 காமனாக வெளியே எடுக்கலாம் இல்லையா? அதே சமயம் 1/2 இது, அதுக்கப்புறம் இது 1/3. 1/2 + 1/3 வந்து 5/6 வரும். ஸோ அப்போ 1/12 இன்ட்டு 5/6 பண்ணிங்கன்னா இது வந்து 5/72 வந்துருக்குது. இது வந்து 1/8க்கு சமமாக இது இங்கே இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடுக்கான 1/8க்கு சமமானு கேட்டிங்கன்னா நோ. ஸோ அப்போது 1 உங்களுடைய ஆன்சர் கிடையாது. தென் செகண்ட் ஆப்ஷனான 16 எடுத்துப்போம். 16 எடுத்துட்டிங்கன்னா 1/16 ப்ளஸ் 16 + 12 வந்து 28. இது ரெண்டுத்துக்கு காமன் ஃபேக்டரே கிடையாது, கண்டிப்பாக இது வரவே வராது இல்லையா? அடுத்தது 12 எடுத்துக்கும். 12 எடுத்துட்டிங்கன்னா 1/12
12 ப்ளஸ் 1/24. ஸோ இதுக்கான காமன் ஃபேக்டர் 1/12 இருக்குது. தென் இது அப்புறம் எப்படி எழுதலாம்னா 1 + 1/2ன்னு எழுதலாம். ஸோ இது 1 + 1/2ன்றது 3/2 இல்லையா? ஸோ அப்போ 3/2. இது 3யும் இதையும் கேன்சல் பண்ணினா 4. ஸோ 1/4 × 2 வந்து 1/8 வந்துருச்சு. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர் 12ன்றதை நம்ம இப்படி கூட கன்ஃபார்ம் பண்ணலாம். ஃபோர்த் ஆப்ஷன் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் வராது. அதாவது 18 போட்டிங்கன்னா அதுவும் வராது. நீங்கள் ஆன்சர் வந்துச்சுன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம் தாராளமாக. ஸோ அப்போ நீங்கள் 18யும் செக் பண்ணி பார்க்கணும்னா பண்ணலாம். பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதிட்டதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் வச்சே வெரிஃபை பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் வச்சு வெரிஃபை பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ அப்போ நீங்கள் சில பேர் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சு வெரிஃபை பண்ணணும்னா தாராளமாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷன்ஸ் வெரிஃபை பண்ணுற மெத்தட். ஸோ நம்பர் பெருசாக இருக்கும்போது நம்ம இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஓகேவா? ரைட். இன்னொரு கேள்வி சால்வ் பண்ணுவோம். A hole can empty a full tank in 1 hour. To maintain the level of water in the tank, 3 filling pipes of equal efficiency are required. How many more such filling pipes are required so that the empty tank gets filled in 3 hours? ஸோ 3 மணி நேரத்தில் டேங்கை ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஒரு துளையானது நிரம்பிய ஒரு தொட்டியை 1 மணி நேரத்தில் காலி செய்துவிடும். தொட்டியில் உள்ள நீரின் அளவை பராமரிக்க சமத்திறன் கொண்ட 3 நிரப்பும் குழாய்கள். ஸோ அப்போ 3 நிரப்பும் குழாய்கள், P1 நிரப்பும் குழாய், P2 நிரப்பும் குழாய், P3 நிரப்பும் குழாய், இது 3த்தோடைய எஃபிஷியன்சியும் சமம் அப்படின்ட்டாங்க. இதில் ஒரு வாட்டர் இருக்குது, ஹோல் இருக்குது. இது வந்து 1 மணி நேரத்தில் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடும் அப்படின்றாங்க. ஸோ அப்போது சமத்திறன் கொண்ட 3 நிரப்பும் குழாய்னா நம்ம வந்து எஃபிஷியன்சி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வச்சுக்கலாம். இல்லை வந்து ஒரே இதுவை 3ஆக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? தென் ஹோல் இருக்குது. இப்போது இந்த 1 ஹவர் தான் நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் இல்லையா? 1 ஹவர் தான் நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். ஸோ அப்போ எல்சிஎம்மும் நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ எல்சிஎம் 1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3மே சமத்திறன் கொண்டவை. P1, P2, P3 3மே வந்து எவ்வளோ சமத்திறன் கொண்டவை. அப்போனா நம்ம வந்து 1/3 1/3 1/3ன்னு வச்சுக்கோம். ஓகேவா? 1/3 1/3 1/3. தென் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா a hole can empty the full tank to maintain the level of water in the tank 3 filling pipes of equal efficiency. to maintainனா என்ன? அதாவது தொட்டியில் உள்ள நீரின் அளவை பராமரிக்கனா இதுவும் அதுவும் ஈக்குவல் எஃபிஷியன்சி. அதாவது எதுவும் ஈக்குவல் எஃபிஷியன்சி? இந்த ஹோலோட எஃபிஷியன்சியும் இந்த 3 பைப்பும் சேர்ந்தாப்பில் இருக்கிற எஃபிஷியன்சி 1ஆக இருக்கணும். அப்போது இது 3த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரணும். இது 3த்தையும் ஆட் பண்ணி இதோட நீங்கள் ஆட் பண்ணும்போது 0 வரணும். புரியுதா? இந்த 3 பைப் P1, P2, P3யோட 3 பைப்போட எஃபிஷியன்சி 1/3 1/3 1/3 ஏன் எடுத்துருக்குன்னா சேம் எஃபிஷியன்சி இருக்கணும். புரியுதா? 3 பைப்புக்கும் சேம் எஃபிஷியன்சி இருக்கணும்னா 3 பைப்புக்கு நான் 1 கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் இங்கே 1 ஹவர்னு கொடுத்துருக்கிறதுனால நான் எல்சிஎம்மையும் 1ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? 1ன்னு எடுத்துக்கிட்டது காரணம் 1 எடுத்துக்கிட்டதுனால இது 3த்தையும் 1/3 1/3 1/3ன்னு பிரிச்சுக்கிறேன். ஸோ தட் இது 3 ஹவர்ஸ், இது 3 ஹவர்ஸ், இது 3 ஹவர்ஸ்னு வந்துடும். புரியுதா? ஏன்னா 3 × 1/3 தான் 1, 3 × 1/3 1, 3 × 1/3 1. அதே சமயம் 3மே கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ எனக்கு வந்துட்டதுக்கப்புறம் இந்த எஃபிஷியன்சி அதாவது 1 × -1 தான் 1 இல்லையா? ஸோ அப்போ இந்த எஃபிஷியன்சி எவ்வளோ? இந்த ஹோலோட எஃபிஷியன்சி 1. அந்த எஃபிஷியன்சியும் இந்த 3 பைப்பிலும் சேர்ந்தாப்பில் இருக்கிற எஃபிஷியன்சி 1ஆக இருக்கணும். அப்போ தான் தண்ணி மெயின்டைன் ஆகும்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா P1 + P2 + P3 + ஹோல் இது 4மே சேர்ந்து வேலை செய்யும் போது எந்த ஒரு நெட் ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. புரியுதா? எந்த ஒரு நெட் ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்காது. 0ல் தான் முடியும். ஏன்னா இதோட எஃபிஷியன்சி 0 இல்லையா? 3ம் சேர்ந்து வேலை 4ம் சேர்ந்து வேலை செய்யலாம். தண்ணியை ஃபுல்லும் பண்ணாது, தண்ணி எம்டியும் பண்ணாது, அப்படியே விட்டுரும். ஒரு பக்கம் தண்ணி வந்துட்டுருக்கும், ஒரு பக்கம் தண்ணி போயிட்டுருக்கும். ஓகேவா? ரைட். இப்போது இது கூட ஒரு பைப்பை ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஹவு many more such filling pipes are required? அதாவது எத்தனை பைப் வேணால் ஆட் பண்ணிக்கோ. பட் ஆட் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த பைப் ஆட் பண்ணுறதுனால 3 மணி நேரத்தில் இந்த டேங்கை ஃபில் பண்ணி முடிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ P1 கூட P2 வேலை செஞ்சிட்ருக்கு, அது கூட P3 வேலை செஞ்சிட்ருக்கு, அது கூட அந்த ஹோலும் வேலை செஞ்சிட்ருக்கு. அது கூட நான் ஒரு பைப்பை ஆட் பண்ணணும். அந்த பைப் வந்து ஆட் பண்ணால் 3 ஹவர்ஸில் அந்த டேங்கை ஃபில் பண்ணணும். புரியுதா? 3 ஹவர்ஸில் அந்த டேங்கை ஃபில் பண்ணணும் அப்படின்னா நான் எந்த பைப் ஆட் பண்ணலான்னா P4ன்னு ஒரு பைப் ஆட் பண்ணலாம். அந்த P4ஓட எஃபிஷியன்சி எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 1/3 இருந்தால் மட்டும்தான்
எவ்வளோ வரும் நெட் எஃபிஷியன்சி? இந்த 0 கூட இந்த 1/3 ஆட் பண்ணிங்க. ஸோ 1/3 வந்துருக்கும். ஸோ இது 1/3 இருந்தால் மட்டும்தான் இது டோட்டலாக 3 ஹவர்ஸில் ஃபில் பண்ணி முடிக்க முடியும். கரெக்டாக? ஏன்னா 3 × 1/3 தான் உங்களுக்கு 1 வர முடியும். அதாவது இந்த 3 × 1/3 தான் உங்களுக்கு 1 வர முடியுன்றப்போ இது 1/3 வரணும். இந்த 1/3 வரணும்னா இந்த 0 கூட நான் 1/3 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 1/3 ஆட் பண்ணுறேன்னா P4 எஃபிஷியன்சி எவ்வளோ? 1/3. ஸோ அப்போ P4 மட்டும் எவ்வளோ நேரத்தில் முடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸில் முடிக்கும். அதாவது 1/3 இல்லையா அதோட எஃபிஷியன்சி. ஸோ இது வந்து எவ்வளோ நேரத்தில் முடிக்கும் அப்படின்னா 3 ஹவர்ஸில் முடிக்கும். ஸோ அப்போ எத்தனை பைப் ஆட் பண்ணியிருக்கேன் நான்? ஒரே பைப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து P4. புரியுதா? எத்தனை பைப் ஆட் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. ஒரே பைப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து P4. இந்த 3 பைப் இந்த ஹோல் கூட நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா P4 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் 3 ஹவர்ஸில் ஃபில் ஆகி முடிஞ்சிடும். ஓகேவா? இதுதான் இதுக்கான கேள்விக்கான அர்த்தம், பொருள். ஸோ இதை நீங்கள் இன்னொரு வாட்டி திரும்ப பாருங்கள், திரும்ப சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்த கேள்வி எடுத்துப்போம். A water tank can be filled in 13 minutes using 46 identical pipes. ஸோ அப்போது 46 ஒரே மாதிரி பைப்பை வச்சு இவங்க ஃபில் பண்ணுறாங்க. ஓகேவா? பைப் பின்னு ஒரு பைப் இருக்குது. அது வந்து ஃபில்லிங் பைப்பு. இது வந்து 46 பைப்பு ஒன்றா வச்சு ஃபில் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இதுக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுக்கும்? 13 மினிட்ஸ் எடுக்கும்ன்றாங்க. ஸோ அப்போ மொத்த நேரம் வந்து 13 மினிட்ஸு. ஒரு பைப்போட எஃபிஷியன்சி வந்து 1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 46 பைப்போட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும்? 46 இருக்கும். ஓகேவா? ஒரு பைப்போட எஃபிஷியன்சி எவ்வளோ? 1. 46 பைப்புக்கு 46. ஓகேவா? அப்போது டோட்டல் ஒர்க் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா 46 × 13 இல்லையா? நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி தான் நான் எல்சிஎம் போடுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அப்போ 46 × 13 இங்கே போடுங்க. டோட்டல் ஒர்க் தட் நீட்ஸ் டு பி டன். இப்போது how long will it take to fill the same tank if 27 such pipes are only used? ஸோ அப்போது 46 பைப் யூஸ் பண்ணாத, வெறும் 27 பைப் மட்டும் யூஸ் பண்ணு. 27 பைப் மட்டும் யூஸ் பண்ணினா அது எவ்வளோ நேரத்தில் பண்ணி முடிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போவும் ஒரு பைப்போட எஃபிஷியன்சி 1 தான். பட் ஆனால் 27 பைப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ ஒர்க் டோட்டலாக நம்ம பண்ணணும்? 46 × 13 பண்ணணும். இப்போ எவ்வளோ பைப் வச்சு பண்ணுறோம்? 27 பைப் வச்சு பண்ணுறோம். ஸோ அப்போ டிவைடட் பை 27 பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது நீங்கள் எவாலுவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 22.15 வரும். ஓகேவா? இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 22.15 வரும். ஓகேவா? ரைட். தென் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி இருக்குது. அது in how many minutes will a cistern be filled if 3 pipes with diameters 2 cm, 3 cm and 4 cm are open, given that the largest pipe alone can fill it in 87 minutes? Assume that the rate of flow of water through each pipe is proportional to square of its diameter. நல்லா கவனிங்க, ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் டயாமீட்டர். அதாவது ஒவ்வொரு குழாயின் வழியும் பாயும் நீரின் வீதம் அதன் விட்டத்தின் வர்க்கத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். விட்டம்னா டயாமீட்டர், வர்க்கம்னா ஸ்கொயர். ஸோ அப்போ ஸ்கொயர் ஆஃப் த டயாமீட்டருக்கு நேரடியாக இருக்கும்ன்றாங்க. அதாவது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா பைப் P1உடைய டயாமீட்டர் எடுத்துக்கும், டயாமீட்டர். அதே சமயம் அதோட எஃபிஷியன்சியை நம்ம கேல்குலேட் பண்ணி ஆகணும். இப்போது டயாமீட்டர் வச்சு நம்ம எஃபிஷியன்சி கேல்குலேட் பண்ண முடியும். ஏன்னா இவங்க அதான் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர்னு சொல்கிறாங்கன்னா இது எதை மீன் பண்ணுறாங்கன்னா எஃபிஷியன்சி மீன் பண்ணுறாங்க. இப்போ டயாமீட்டர் வச்சு எப்படி எஃபிஷியன்சி கேல்குலேட் பண்ணணுன்ற ஸ்டேட்மெண்ட் இவங்க கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் டு இட்ஸ் டயாமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டயாமீட்டர் எடுத்துக்கும். P1, P2, P3. டயாமீட்டர் எவ்வளோ? 2, 3, 4. ஓகேவா? இப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? அதோட எஃபிஷியன்சி வரும்ன்றாங்க. ஸோ அப்போ 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. இதுதான் என்னோட எஃபிஷியன்சின்றாங்க. P3 பைப் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா லார்ஜஸ்ட் பைப். ஏன்னா லார்ஜஸ்ட் பைப் எது? பெரிய டயாமீட்டர் இருக்கிற P3 தான். அப்போ P3 மட்டும் எவ்வளோ நேரத்தில் பண்ணி முடிக்கும் அப்படின்னா 87 மினிட்ஸில் பண்ணி முடிக்கும்னா இவங்க மற்ற பைப் வச்சு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றதான் கேள்வியாக கேட்டுருக்காங்க. ஸோ அப்போ P1 உடைய ஃபில்லிங் பைப்பு, P2 ஃபில்லிங் பைப்பு, P3 ஃபில்லிங் பைப் இல்லையா? மூணுமே ஃபில்லிங் பைப் தான். இவனோட எஃபிஷியன்சிஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? 4, 9, 16. ஸோ அப்போது +4 +9 +16. இப்போ P3 வந்து 87 மினிட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னா டோட்டல் ஒர்க் தட் நீட்ஸ் டு பி டன் எவ்வளோ? 87 × 16. ஸோ அப்போ அதுதான் நம்ம இங்கே எல்சிஎம்மில் வரும். 87 × 16. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. எடுத்தோடனே நம்ம லாஸ்ட்டாவோட பண்ணிக்கலாம். தென் இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 3 பைப்பும் சேர்ந்து வேலை செய்யும்போது. ஸோ அப்போ 4 + 9 + 16, 4 + 9 + 16, 29. ஸோ இப்போ 3 பைப்பு சேர்ந்து வேலை செய்யும்போது எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்றதான் கேள்வி. ஸோ அப்போ 87 × 16 டிவைடட் பை இந்த 29. 3 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ டிவைடட் பை 29. 29 87 3 டைம்ஸ். ஸோ இது நல்லா சொன்னால் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். பண்ணிவிட்டு 3 × 16 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துடும்? 48. ஸோ அப்போ 48 நிமிஷம் எடுத்துக்கும் இந்த 3 பைப்பை சேர்ந்து வேலை செய்யும்போது. ஓகேவா?
ஸோ அப்போ ஈஸியான கேள்வி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ரைட். தென் இன்னொரு கொஷனுக்கு நான் ஹிண்ட் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ அப்போ பைப்ஸ் ஏ அண்ட் பி கேன் ஃபில் 50% ஆஃப் த டேங்க் இன் 15 minutes அண்ட் 10 minutesன்றாங்க இல்லையா? நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் நான் ஹிண்ட் கொடுத்துட்றேன். ஏ அண்ட் பி நீங்கள் ஃபுல் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஏ அண்ட் பி கேன் ஃபில் 50% ஆஃப் டேங்க். ஏ அண்ட் பி தொட்டியின் 50% பகுதியை முறையை 15 நிமிடங்கள் மற்றும் 10 நிமிடங்களில் நிரப்பக்கூடியவைன்றாங்க. ஸோ அப்போ ஏ வந்து ஒரு டேங்கை காலி டேங்கை பாதி ஃபில் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? 15 நிமிடம் எடுத்துக்குது. ஓகேவா? அப்போது ஒரு முழு டேங்க் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணும்? பாதி டேங்க்கு 15 நிமிஷம்னா முழு டேங்க்குக்கு 30 நிமிஷம் இல்லையா? அதே தான் இங்கே போட போகிறோம். அதே சமயம் பி வந்து பாதி டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? 10 நிமிஷம் எடுத்துக்குது இல்லையா? அப்போது முழு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் எடுத்துக்கும். ஸோ இப்போ இதை வச்சா நீங்கள் சால்வ் பண்ணணும். இதுதான் அந்த ஹிண்ட்டு. ஸோ இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம சால்வ் பண்ண கேள்விகள் எல்லாமே வந்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் உடையது. இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்துச்சுனாலும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் தென் டெலிகிராம்லேயும் சொல்லுங்கள். ஸோ இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு இந்த வீடியோவோட அப்லோட் ஆகும். இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் இருக்க டைப் வைஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். அதில் இருக்க கேள்விகள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போய்ட்டு கொஷினை மட்டும் டைப் பண்ணுங்கள். நான் பார்க்கும்போது நான் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர்னு உங்களுக்கு சொல்லுவோம். இல்லை இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்புங்க. அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குமே அந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பிடிஎஃப் முடிஞ்சதை நான் கலெக்டிவாக ஒரே பிடிஎஃபாக நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸையும் ஒரே பிடிஎஃபில் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களோட ப்ராக்டிஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்டது. நீங்கள் எல்லாம் கேட்டுட்ருந்தீங்க தமிழில் வேணும் எல்லா கேள்வியும் அப்படின்றதுனால எல்லா கேள்விகளும் தமிழ்லேயும் அவைலபிளாக கொடுத்துருக்கணும் இப்போது. ஸோ இப்போ டைம் அண்ட் ஒர்க்லேருந்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லையும் சரி தமிழ்லேயே வரும் எல்லா கேள்விகளும். ஸோ அப்போ மறக்காமல் அதை யூட்டிலைஸ் பண்ணிங்க தயவு செஞ்சு. ஓகேவா? இதுதான் எங்களுடைய ரெக்வஸ்ட்டு, ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட். அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்கு நன்றி. கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். வரப்போகிற வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள். அட்வான்ஸ் மேக்ஸ் இதுக்கப்புறம் வரும், கண்டிப்பாக வரும். நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க. ஸோ அதையுமே நாங்கள் போடுவோம் அடுத்தடுத்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் லேர்னிங் அண்டல் த நெக்ஸ்ட் ஒன்.